ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அதிமுக திமுக இடையேயான வார்த்தை போர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அது முற்றிக்கொண்டே போறதை நம்ம பார்க்கிறோம். கரப்பாம்பூச்சியில் ஆரம்பித்து காளானில் போய் நின்று கடைசியில் அது விஷ கொடுக்கு அப்படின்னு நம்ம எதிர்பாராத வார்த்தைகள், பெரும் தலைவர்கள்கிட்டேருந்து எதிர்பாராத வார்த்தைகளாக இந்த மாற்றம் பரிமாற்றங்கள் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நேருக்கு நேர் சவால், நீங்கள் விவாதிக்க தயாரா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்க, அதுக்கு துணை முதலமைச்சர் பதில் சொல்ல, ஜெயக்குமார் அவர்கள் அவருக்கு இன்னொரு பதில் சொல்ல அப்படின்னு இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது இன்னும் ரெய்டுக்கெல்லாம் பயப்படுகிறார் எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் ஒரு ரெய்டு வந்தால் அவர் கட்சியை பிஜேபியோடு இணைச்சிருவார்னு இன்னும் கடுமையான அரசியல் விமர்சனங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். இந்த அதிகரித்து வரும் திமுக அதிமுக மோதல் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டாக்டர் சஃபி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இணைகின்றார். அதே போல் அரசியல் விமர்சகர்கள் திரு ரவி குழந்தைவேலு அவர்களும், அதே போல் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கின்றார். நான் திரு டாக்டர் சஃபி அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதுன்றது இருக்கு இல்லையா, ஒரு காலத்தில் நம்ம மேடை பேச்சுகளில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க, மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் துணை முதலமைச்சரும் இந்த மாதிரி வார்த்தைகள் பரிமாறிக்கொள்வதுங்கிறது ஆரோக்கியமான போக்கா இருக்கா? இதில் உங்களுக்கு முல்லை முள்ளால் எடுக்கணுங்கிற ஒரு பழைய இது ஒன்று ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் போகும்போது நாம் ஒரு சில தடவை அதை விட்டு விட்டு செல்லலாம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை அவர் செய்யும்போது இதை நம்ம தவிர்க்க முடியாத இதாகி போகிறது. அதே மாதிரி இதில் அவ்வளோ மோசமாக ஒன்றும் விமர்சித்தவில்லை. என்கிட்ட கேட்டிங்கன்னா இதை விட மோசமாலாம் ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கும் நாங்களாகட்டும் உண்மையிலே சொல்ல போனால் திமுகவில் இன்னைக்கும் ஒரு சாதாரண மேடை பேச்சாளர் கூட அம்மையார் ஜெயலலிதாங்கிறது தான் சொல்லுவாங்க தவிர, ஏன்னா தலைவர் கலைஞர் சொல்லி கொடுத்த கண்ணியாது. சட்டமன்றமாகட்டும் எந்த மன்றமாக இருந்தாலும் ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா தான் பேசணுமே தவிர மிக மோசமாக விமர்சித்த காலங்களும் உண்டு. இல்லை நான் சொல்றது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதுவரை கலைஞரை எப்படிலாம் விமர்சித்திருக்கிறார், திமுகவை எப்படி விமர்சித்திருக்கிறார், திமுகவினரை எப்படிலாம் விமர்சித்திருக்கிறார் என்பது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் சொல்ல வேண்டியது பொதுமக்கள் நன்றாகவே தெரியும். அதனால இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண் தலைவரா இருந்து அவங்களை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசியிருக்கோங்கிறதையும் மக்கள் பார்த்துருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்கேஸ் இது புதுசு, அதிமுக சார்பில் எடப்பாடி அவர்கள் பேசுவது புதுசு என்றால் மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த டிஎன்ஏலேருந்து வந்ததுனால அவர் அதே ஒரு பாணியை ஃபாலோ பண்றாரு மேபி. ஏன்னா இந்த மாதிரி பேசி நீங்களும் பேசுறீங்களே வேற வழி. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, முல்லை முள்ளால தான் எடுக்கணும் ஒரு விஷயம். ஆரம்பிச்சது யாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். முட்டையிலேருந்து கோழி வச்சா கோழிலேருந்து முட்டை வச்சா கதையா இருக்கும். அப்படி நம்ம சொல்ல கரப்பாம்பூச்சிலன்றதானே அவங்க கரப்பாம்பூச்சி ஒரு ஜீவராசி தானேங்க. இது ஏன் இவ்வளவு அதை போட்டு ஏன் புரியல எனக்கு. இப்போ அவர் இப்போ அதே வார்த்தையை உங்க தலைவர்கள் மேல சொல்லியிருந்தாலும் ஜீவராசி தானங்கன்னு சொல்லி அவரு கரப்பாம்பூச்சி மாதிரி எங்க தலைமையில யார் தலைமையை விடுங்க, எங்க கிளை செயலாளர் கூட போக மாட்டாங்க. எங்களுடைய அடிமட்ட தொண்டம் கூட எடப்பாடி மாதிரி ஊர்ந்து போக மாட்டாருங்க. வாய்ப்பு இல்லைங்க. இது அவர் அந்த மாதிரி போயிருக்காருன்னா அதுல சொல்றதுல என்ன தவறுன்னு புரியல. கரப்பாம்பூச்சி மாதிரி போயிருக்காரு, கரப்பாம்பூச்சி மாதிரி தான் போனாரு, அது சரி தவழ்ந்து தான் போனார். அவர் தவழ்ந்து போனதை அப்படி சொல்வதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போ அவர் குதிரை மாதிரி போனாருன்னு சொன்னாதான் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா எடப்பாடி எப்ப குதிரை மாதிரி போனாரு யோசிக்கலாம். கரப்பாம்பூச்சி மாதிரி போனாரு, கரப்பாம்பூச்சி மாதிரி தான் போனாரு. இப்போ அதை இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஜீவராசியை இந்த மாதிரி நாம சொன்னதுல இவங்களுக்கு இவ்வளவு வருத்தம் இருந்தாங்க, எடப்பாடி அவர்கள் அதை தைரியமாக நிராகரிக்கலாம். நான் கரப்பாம்பூச்சி மாதிரி போல சொல்லலாம் இல்லையா. அவர் அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவருக்கே தெரியும், அவர் மனசாட்சிக்கே தெரியும், ஆமா நம்ம அப்படிதான் போயிட்டு போலன்னு சொல்லிட்டு அவர் இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு வாசகத்துக்கு வருதுன்னா அதுக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதையும் அந்த ரியாக்ஷன் மூலமாக அதை ஒரு பேசும் பொருள் ஆக்குவதையுமே அதிமுக வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நியாயமாக வாங்க, ஆட்சியில் இருக்கிற பல விஷயங்களை குறை சொல்றீங்க, விவாதிக்கலாம் வாங்கன்னா அந்த விவாதத்துக்கு இதுவரை எதுவுமே அவங்க தான் கூப்பிட்டாங்க. முதல்ல உங்களை கூப்பிட்டாங்க, சரி வாங்கன்னு சொல்லட்டுமே. முதலமைச்சர் பதில் சொன்னது
டெப்யூட்டி இது என்னங்க இது எங்க டெப்யூட்டி அப்ப இப்ப அவங்க என்ன பண்றாங்க நாங்க ஜெயக்குமார் அனுப்புறோம்ன்றாங்க உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க நாளைக்கு தந்தி டிவில வெச்சுக்கோ அவர் கூப்பிட்டாரு யாரு நீங்க வரீங்கன்னு சொல்ற விவாதத்துக்கு டெப்யூட்டி சிஎம் வரேன்ட்டாரு யாரோ வரணும் எடப்பாடி வரணும் இல்லையா அதான் சார் அவர் கூப்பிட்டது சிஎம் வரலன்னு போய் இப்ப அவங்க ஜெயக்குமார் அனுப்புறேன்றாங்க உங்களுக்கு ஒண்ணு புரியல இப்போ உதயநிதி வெர்சஸ் ஜெயக்குமார்ல உங்களுக்கு ப்ராப்ளம் ஓகேவா உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ற புரியல சீஃப் மினிஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து விவாதத்துக்கு வர சொல்றாரு சீஃப் மினிஸ்டரோட பொறுப்புல யாருக்கு அப்போசிஷன் லீடருக்கு சீஃப் மினிஸ்டரோட பொறுப்புல டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வராரு ஜெயக்குமார் யாரு டெப்யூட்டி அப்போசிஷன் லீடரா அப்படி ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குதா அப்போ அந்த தார்மீக உரிமையை உதயகுமார் வந்தா ஏத்துப்பீங்களா இல்ல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் வந்தா ஏத்துப்பீங்களா எனக்கு புரியல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அவர் வந்து இவர் வராரு அப்படி கிடையாதுங்க ஒருத்தர் வந்து சவால் விடுகிறார் அதற்கு வந்து பொறுப்பான துணை முதல்வர் நான் வருகிறேன் அதுக்கப்புறம் பேச்சே இல்ல அதுக்கப்புறம் தான் ஜெயக்குமார் சொல்லிருக்காரு அதான் சொல்றேன் இப்போ அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் எப்படி பண்ணலாம் இதை எப்படி பேசலாம் என்ன இப்படி சொல்லிட்டாரு ஐயோ குய்யோ என்ன இந்த மாதிரி பேசிட்டாரு ஐயோ குய்யோ என்ன வந்து கரப்பம்பூச்சிட்டாரு ஐயோ குய்யோன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட இது போன்ற விஷயத்தில் கூட அனுதாபம் தேடும் நிலைமைக்கு அதிமுக வந்துச்சு பாத்தீங்களா ஏன்னா அதிமுகவையும் இவங்களோட இந்த கூட்டணி நாடகத்தையும் மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்லை இதை விட முக்கியம் என்னன்னா எடப்பாடி அவர்களை நம்புவதற்கு அதிமுக காரங்களே தயாரா இல்லை அந்த நிலைமையில் அவர் இருக்கும்போது தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள இது போன்ற விஷயங்களை பெரிதாக தினமும் பேச வைத்து தந்தி போன்ற ஊடகங்கள் இதை வந்து பேசும் பொருளாக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி அவர்கள் முயலும் யுக்தி இது அண்ணாமலை அவர்கள் வர்ற வரையும் பரபரப்பா இருக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே இவரோட வேலையை அவர் எடுத்துப்பாரு இவரோட வேலை இவர் என்ன சொல்வாரு இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு அதான் எங்க டெப்யூட்டி சிஎம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரெய்டு விட்டா அதிமுக கொண்டு போய் அழகா லெட்ஜர் போட்டு சைன் போட்டு அடகு வச்சுட்டு வந்துடுவார் எடப்பாடி அவர்கள் நீங்களே வச்சுக்கோங்க அண்ணாமலை அவர்களே வந்து எதுக்கு செலவு உட்காந்துருக்கட்டும் நான் பேசாம வீட்டில் வந்து உட்காந்துக்கிறேன் வேணா கரப்பாம்பூச்சி மாதிரி அங்கேயும் ஊர்ந்து போறேன்னு சொல்லுவார் ஏன்னா மீண்டும் அதேதான் அதிமுகவிடம் இருந்த நம்பகத்தன்மை மக்களிடமும் இல்லை அதிமுகவின் தொண்டர்களிடமும் இல்லை ஓகே திரு ரவி குழந்தைவேலு நீங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க டபுளா ட்ரிபிளா பல வார்த்தைகள் சொல்றீங்க விஷ காளான்னு பயன்படுத்துறாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவரே இப்ப யாராவது ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா இது வந்து சரியா இருக்கா நீங்க செய்வது அவர்கள் வந்து ஒரு தரம் தாழ்ந்து ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணும் பொழுது கண்டிப்பா எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா சார் இதே விளக்கத்தை ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருந்தா எப்படி சார் யார் சார் நிறுத்துறது அப்படி இல்லைங்க அவரும் முள்ளால் எடுக்கணும்ன்றாரு நீங்களும் முள்ளால் எடுக்கணும்ன்றீங்க அப்ப இது இன்னும் கீழே போயிட்டே தான் இருக்கும்ல டிஸ்கோர்ஸ் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வயது இபிஎஸ் அவர்களின் அனுபவம் அரசியல் அனுபவம் அந்த அனுபவம் அது மட்டும் இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வயதும் இபிஎஸ் அவர்களுடைய வயதும் ஒத்த வயது ஒரே வயது அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் அவரு ஒரு பல வருஷம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல அமைச்சரா இருந்திருக்காரு இப்போ கட்சி பொறுப்புல இருந்திருக்காரு ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு நாகரிகம் தெரிந்து ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சரோட பேரன் முதலமைச்சருடைய மகன் இன்னும் அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் 70 வருட பாரம்பரியம் அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது ஒருவரை பத்தி விமர்சனம் பண்ணணும்னா தன்னை விட வயதில் குறைந்தவர்களை என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை வந்து ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க தன்னை விட தன் தந்தை வயதுடைய ஒத்த வயதுடைய அந்த ஒரு முதலமைச்சர் நிலையில் இருந்த ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியினுடைய பொதுச் செயலாளரை ஒரு சிறுவர் மாதிரி இருக்கிறவர் வந்து ஒருத்தர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எல்லாருமே வந்து மக்களே வந்து முகம் துடித்து பார்ப்பார்கள் இல்ல அதுதான் இப்போ ரெண்டு பேருமே யார் சொன்னது இதை விட இந்த வார்த்தை மோசமா இந்த வார்த்தை மோசமான்றதுல விவாதம் போயிட்டு இருக்கே தவிர யாராவது நாங்க பேசவே இல்லைங்க ஒரு மோசமான வார்த்தை கூட நாங்க பேசவே இல்லைன்னு ரெண்டு பேருமே சொல்ல முடியல இல்ல எப்பொழுதுமே புரட்சி தலைவரோ இல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்களோ இல்ல எங்களை வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்த அண்ணா அவர்களோ யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்திற்கு வித்திட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை வந்து நாங்க கண்டிப்பா கடைபிடிப்பதில்லை இவர் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு சார் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு ஜெயக்குமார் அதுக்கப்புறம் பேசுறாரு அதுதான் நான் என்ன சொல்றேன் இது வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து கண்டிப்பா தவிர்க்கணும் அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் அவர்கள் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு சில அறிவுரைகளை கண்டிப்பா சொல்லணும் அரசியல்ல வந்து
ஒரு துணை முதலமைச்சரா வந்துட்டாரு, இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. குடும்ப பாரம்பரியம் பின்னணியின் காரணமாக அவங்க வந்துட்டா கூட நாளைக்கு வருங்காலத்துல இவர்களுடைய பேச்சுக்கள் இளைஞர் சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அவருடைய தந்தை அறிவுரை சொல்லணும். தாத்தா முதலமைச்சராக இருந்திருக்காரு, கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்காரு. நமக்கு ஒரு 70 வருட பாரம்பரியம் இருக்கிறது. 50 வருட பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர். நம்ம வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ஜாக்கிரதையா உபயோகிக்கணும். ஏன்னா நாளைக்கு இளைஞர் சமுதாயம் இப்போ இவர் அவருக்கு அட்வைஸ் பண்றீங்க, உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்றது? எங்களுக்கு யார் அட்வைஸ் பண்றதுன்னா, எங்களை ஒரு கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணும் பொழுது எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல நிக்கிறோம் அப்படிங்கறது தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாருமே இல்ல, இப்ப நீங்க நேருக்கு நேர் விவாதத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்க, நேருக்கு நேர் விவாதத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப துணை முதல்வரும் தயாருங்கிறாரு. ஆனா நீங்க முதலமைச்சர் அந்த விவாதம் எப்படி நடக்கும்னு இப்ப கேள்வி வருது இல்ல. நீங்க நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க, ஆனா ஆரோக்கியமான பேச்சுக்களே இல்லையே அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, முதலமைச்சரை பத்தி நாங்கள் குறிப்பிட்டு பேசும் பொழுது எந்த ஒரு துண்டுச்சீட்டு இல்லாமலும் நாங்கள் விவாதம் செய்ய தயார். நாங்கள் எங்கள் துறையை சார்ந்தோ, எங்கள் அரசை சார்ந்தோ, எங்கள் கட்சியை சார்ந்தோ, நாங்கள் செய்த திட்டங்களை சார்ந்தோ, நாங்கள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறோம் என்பதை எந்த ஒரு பேப்பர் இல்லாம நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு 4 உதயநிதி ரெடியா இருக்கின்றாரு. அதான் டாக்டர் சஃபி கேக்குறாரு, ஓகேவான்னு கேக்குறாரு. இல்ல, நாங்க கூப்பிட்டது ஒரு முதலமைச்சர் கூப்பிடுறாரு. தன்னுடைய மகன் வயது ஒத்த ஒருத்தர் அவர் கூப்பிடல. இவர் உதயநிதி ஸ்டாலின் வயது, அதே மாதிரி வயது ஒரு விஷயமா சார்? அவரோட பதவியை தானே சார் பார்க்கணும். இல்ல, நீங்க உங்க குடும்பத்துல திடீர்னு 4 நாள்ல மந்திரி ஆக்கிட்டு 6 நாள் கழிச்சு நீங்க துணை முதலமைச்சர் ஆப்பீங்க. நாங்க 50 வருடம் உழைத்து ஒரு அவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரே போய் 4 நாள்ல சிஎம் ஆனது உங்க எடப்பாடிங்க. கூவத்தூர்ல டான்ஸ் ஆடிட்டு காசை கொடுத்துட்டு 4 நாள்ல இல்ல, அவர் சொன்னது நான் பதில் சொல்றேன். அவர் தவறு சொன்னார்ல. 4 நாள்ல சிஎம் ஆனது எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் 2017 முன்னாடி யாருக்காவது தெரியுமா? 2017ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். எடப்பாடி அவர்களே தெரியுமா? என்னுடைய பேச்சு நீங்க கேட்க கூடாது, தடை பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறதெல்லாம் அவதூறா இருக்கே, தப்பா இருக்கே, தடை பண்ணி தான் ஆகணும். இங்க பாருங்க, நீங்க பேசுறது அவர் சிறுவர் சொல்றீங்க, மேடம் ஒண்ணும் சொல்லல, இத நான் பாத்துட்டு சும்மா உட்கார்ந்திருக்கணுமா? இத பேச வந்தீங்களா? அப்ப எடப்பாடி நான் என்ன சொல்லலாமா? அவர் மடையன்னு சொல்லலாமா? நானு என்ன பேசுறீங்க? சரி, ஓகே. இந்த நீங்க தான் சார் பேசுறீங்க. நீங்க பேசுறதா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீங்க சொன்னதுக்கான பதில் இது. என்னை விட சிறியவர்னு சொல்றதுல எந்த தமிழ் வார்த்தையும் தப்பான வார்த்தை கிடையாது. முதலமைச்சருக்கு சிறியவர் நீங்க சொல்லல, அந்த வார்த்தை நீங்க வேற மாதிரி சொன்னீங்க. திரும்ப ரிமைண்ட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க, நீங்க எப்படி சொன்ன? சிறுவர் நீங்க சொன்னீங்க. சிறுவர்னா என்னங்க சார்? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. என்னை விட சிறியவர்ங்கிறது வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்றது தவறான வார்த்தை. அதே மாதிரி நம்ம மடையர்னு சொல்லலாமா? என்ன விட மடையர்னு சொல்லலாம்ல? இல்ல, அவர் சொல்றாரு இல்ல, வளர்த்திட்டே போ. இல்ல, நான் எப்படி என்ன கேள்வியில ஆரம்பிச்சனோ அது ரெண்டு பேரும் நிரூபிக்கிற மாதிரி செய்ய கூடாது. என்ன பேசுறாரு? 4 நாள்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய தவறு. நீங்களும் கண்டிக்கல. யார் கண்டிப்பாங்க? அப்புறம் நீங்க தாராளமா கண்டிங்க சார். உங்களுக்கு தான் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 4 நிமிஷத்துல சிஎம் ஆயிட்டாரு சார். 4 நிமிஷம் சிஎம் ஆயிட்டாரு. ஊர்ந்து போன 4 நிமிஷம் சிஎம் ஆயிட்டாரு. இல்ல, உங்களுக்கு தான் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. 4 நாளா 4 நிமிஷமா நீங்க தாராளமா பேசுங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வார்த்தைகள்லாம் வேண்டாம் தான் ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுக்கிறேன். திரு ரவி பேசுங்க. பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க கட்சியில எத்தனை வருடம் உங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுபவம் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்க சின்ன குழந்தையில இருக்கிற போட்டோ எடுத்துட்டு காமிச்சு அவர் பாருங்க குழந்தையில இருந்து போதே இருக்காரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நானும் குழந்தையில இருந்துதான் அரசியல் இருக்கேன். எங்க குடும்பம் 50 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பம். கருணாநிதி பெரிய பிரச்சனைகளை பண்ணி பெரிய போரிட்டு இருக்கோம். அதுக்கு சரித்திரபூர்வமான ரெக்கார்டுகள் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், என்னை இப்ப எப்படி நீங்க மரியாதை கொடுத்து பேசுறீங்களோ அதே மாதிரிதான் நான் திருப்பி உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவேன். சரியா? ஒரு முதலமைச்சரை நீங்க எப்படி அழைக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறைக்கு உட்பட்டுதான் நீங்க ஜனநாயக முறைப்படி நீங்க நடந்துக்கணும். ஜனநாயக முறைப்படி ஸ்டாலின் கருத்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் யாரு? துரைமுருகன் இருக்காரு. துரைமுருகனை நீங்க டெபுட்டி பண்ணீங்களா? அது எங்க விஷயம் சார்? உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு எரிச்சல்? அதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு எரிச்சல்னு கேக்குறேன். ஏன் இவ்வளவு எரியுது உங்களுக்கு? உங்க இதுல இளைஞர் யாருமே இல்ல. கட்சி ஃபுல்லா பெரியவர் வச்சிருக்கீங்க, முதியவர் வச்சிருக்கீங்க.
ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்ல இளைஞரை பார்த்தா எரிச்சல் வருது உங்களுக்கு. நீ தமிழ்நாடு கொண்டாடுது அவரை, உங்களால முடியல அதை பார்த்து பயிற்றறிச்சல். இந்து என்றால் திருடன் சொல்றாரு உங்க தலைவர். அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? இதுவும் பொய். வழக்கமா பொய் சொல்றது இதுவும் பொய். பொய் சொல்லி சொல்லியே வளர்ந்த இயக்கம் அதிமுக. எம்ஜிஆர் சொன்னது பொய், அம்மையார் சொன்னது பொய் 2Gன்னு. நீங்க சொல்றது பொய். வழக்கமா பொய் சொல்லியே வளர்றீங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வரிக்கு வரி குறுக்கிட்டா அவர் எப்படி பேசுவார்? நான் திருப்பி உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இப்ப சொன்னீங்களே, உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இப்ப சொன்னீங்களே ஒண்ணு ஒரு வாசகம், அது எங்க இருக்குது? நான் திருப்பி உங்களுக்கு வாய்ப்பு தரேன். யார் சொன்ன வாசகம் அது? யார் சொன்னது? சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கட்சி பொய் சொன்னது நீங்க. தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருந்த கலைஞர் இல்ல 2G ஊழல் உங்க அம்மா சொன்னாங்க, அது உண்மையா? அது என்னது 2G ஊழல் சொன்னாங்க உங்க அம்மா, உண்மையா? அது 2G ஊழல் எவ்வளவு பெரிய பொய் அது? சிறைக்கு போயிட்டு அது எவ்வளவு பெரிய பொய். இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்னங்க ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? 2G என்ன ஆச்சு? பொய் தானே சொன்னீங்க. அது பொய் தானே. உங்க அம்மையார் சொன்னது பொய் தான். உங்க அம்மையார் தான் ஜெயிலுக்கு போய் ஊதுவத்தி உருட்டுனாங்க. உயிரோடு இருந்தா இன்னும் ஜெயில இருந்திருப்பாங்க உங்க அம்மையாரு. அத மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏ1 உங்க அம்மையாரு கட்சியில பிகார் போயிட்டு வந்த பெருமை உங்க கட்சிக்கு உண்டு. ஏங்க உங்க அம்மையார் ஜெயிலுக்கு போனது மறந்துட்டீங்களா? அதுல என்ன பிரச்சனை? அவரை மறந்துட்டீங்களா? குண்டாவை மறந்து 100 கோடி போட்டாரே, மறந்துட்டீங்களா? அவரை பட்டம் கொடுத்திருக்கீங்க. 100 கோடி அபராதமோ ஜெயில விதிச்சாரு குண்டா, மறந்துட்டீங்களா? சார் அவங்க பதவியில இருக்கும்போது ஊதுவத்தி ஊதுனது உங்க அம்மா. இறந்தவர்களை சஃபி, நம்ம எங்கயோ ஆரம்பிச்சு எங்கயோ போய் நீங்க எங்கயோ நின்னுட்டீங்க. இல்ல நீங்க தான் பேசிட்டே இருக்கீங்க. நீங்க எடுத்து பாருங்க. இல்ல சாரி, இல்ல அவரோட டர்ன்ல அவர் சில ஆட்சேபத்துக்குரிய வார்த்தைகளுக்கு நீங்க குறுக்கிட்டீங்க. நான் அனுமதிச்சேன். அதுக்கு பிறகு இப்படியே போயிட்டு இருக்க முடியாதுல்ல. மிச்சம் 2 பேர் எப்ப பேசுவாங்க? முயல் பண்ணாதீங்க. உங்க பர்மிஷனோட நான் நெறிப்படுத்திக்கிறேன். நன்றி ஐயா. திரு ரவி, சுருக்கமா உங்க கருத்தை முடிச்சிருங்க, நான் பிரேக் போக வேண்டியிருக்கு. உங்க தலைவர் முதலமைச்சரை தான் நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயார் நாங்க சொல்லிட்டோம். என்ன சொன்னாரு? உங்க தரையில ஊந்து போகாம முதல்வர் பதவி வாங்க சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். கோவத்தூர்ல டான்ஸ் ஆடிட்டு தரையில ஊந்து போக ஐயா, நீங்க கொடுத்த பர்மிஷன் பேர்ல தான் நான் திரும்ப சொல்றாரு. நீங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்க ஐயா, அவர் என்ன சொன்னாரு? அவர் பேசுவாருன்னு சொன்னாரு. அவர் உங்களை பத்தியே பேசல. நாங்க பேச தயாரா இருக்கோம்னு சொன்னாரு. அதுலயே உங்களுக்கு பிரச்சனை? விடுங்க, நீங்க ஏன் பெருசுபடுத்திட்டே போறீங்க? எனக்கு புரியல. நீ உங்க பர்மிஷனோட தான் நான் நெறியாழ்கை செய்யறேன், கனிவோட கேட்டுட்டு தான் நான் பிரேக் விடுறேன்னு சொன்னேன். நான் என்ன பண்றது? சார் முடிங்க சார். ரவி சார் ப்ளீஸ் ஒரு வரியில முடிச்சிருங்க. உங்களுடைய முதல்வரை துண்டு சீட்டு உதவி இல்லாமல் விவாதிப்பதற்கு தயாராக இருப்பது என்றால் எங்கள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் பொதுச் செயலாளரும் எங்கள் கட்சி தலைவருமான EPS அவர்கள் ஒரே மேடையில் சந்திக்க தயார் என்று சவால் விட்டு இருக்கிறார். உங்கள் தலைவருக்கு திறனி இருந்தால் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தை விடாதீங்க சார். என்ன சார் இது? இல்ல இன்னும் 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கணுமா வேணாமா உங்களுக்கு? என்ன வாட் இஸ் திஸ்? ரவி குழந்தைவேலு அநாகரிகமா பேசுவாருன்னு தெரியும் எனக்கு. அவரோட பேச்சு அநாகரிகம். எல்லா சேனல்லையும் அப்படிதான் பேசுவாரு. அதனாலதான் அவரை பேச விடாம நாங்க நிக்கிறது. திரு ரவி நாட் ஃபேர். அநாகரிகமா அவர் பேசும்போது குறுக்கிடுறது சரிங்கிற மாதிரி இருக்காது. அவர் குறுக்கிடுறது சரிங்கிற மாதிரி பண்றீங்க. நாட் ஃபேர். நான் இப்ப 2 பேருமே அனுமதிக்க முடியாது. ஐ எம் சாரி. திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க துணை முதலமைச்சர் இன்னொரு முக்கியமான விமர்சனத்தை வைக்கிறார். இந்த தனிப்பட்ட விமர்சனங்கள் இதெல்லாம் நம்ம கடந்து வந்தோமானால் ரெய்டுகளுக்கு நீங்க அஞ்சுறீங்க. இன்னொரு ரெய்டு விட்டா நீங்க கட்சியவே கூட பிஜேபியோட இணைச்சிருவீங்க, உங்களை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார். உங்க பதில்? மேடம், சூழ்நிலையே சிந்தாய்களின் தாய் என்பார்கள். அதாவது கண்ணுக்கே தெரியாத, கண்ணுக்கே எட்டாத சிவபாலன் என்ற ஒரு சிற்றூர், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அவர் 4 ஆண்டு காலம் செய்த ஆட்சியின் விளைவாக அந்த கண்டங்களை தாண்டி இன்றைக்கு எடப்பாடி என்ற பெயர் ஒலிக்கிறது. அவர் செய்த ஆட்சியில ஒட்டுமொத்த விவரங்களை எல்லாம் அவர் சேலத்தில் இருந்த விவசாயிகள் பாராட்டு விழாவில எளிய முறையில விவசாயிகள் மத்தியில பேசினார். இப்போ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திமுக இது போன்ற வார்த்தைகளை பேசி அதிமுகவை கேவலப்படுத்துகிறது. ஒண்ணு இல்ல, நான் ஏன் சொன்னேன்னா சூழ்நிலை பத்தி சொன்னா, ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில உருவாகிறானோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒருபோதும் ஐயா EPS அவர்கள் யாரையும் தரந்தாழ்த்தி பேசியதே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாங்க இந்த விஷயத்துக்கு வாங்க, அதை முடிச்சிட்டோம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இருந்தா விவாதம் வளருது, வார்த்தைகள் வளருது, நம்ம தவிர்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து அம்மா வரைக்கும் எப்படி கேவலப்படுத்தாங்க. போன 4 வருஷ கால அதிமுக ஆட்சியின் போது தாண்டி வருவோன்னு
இல்ல அதான் மேடம் தலைப்பட்சிக்கு சொல்றேன் நான். இல்ல அதாவது எனக்கு புரியுதுண்ணே. என்ன இல்ல நான் ஏன் மற்ற இஷ்யூஸ்குள்ள வரேன்னா அதுல போனா ரெண்டு தரப்புகளும் வார்த்தைகள் வளருது, திருப்பி இந்த மேடையும் அந்த மாதிரி மாற வேணாம்னு பாக்குறேன். வேற எதுவும் இல்ல. நம்ம இஷ்யூஸ் பத்தி பேசுவோம், நபர்களை பத்தி விமர்சனங்கள் விட்டு இஷ்யூஸ் பேசுவோம். இடி ரைடை பத்தி சொல்றாங்க இல்லீங்களா? ஆமா. இடி ரைடுக்கு பயந்திருந்தால் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக 60 தொகுதி கேட்டதுன்றதான் செய்தி வந்தது. நிறைய தொகுதி கேட்டாங்க. ஆனால் வெறும் 5 தொகுதி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 20 தொகுதி மட்டுமே கொடுத்தாங்க. அப்போ யாருடைய மிரட்டலுக்கு அஞ்சு அவங்க தேர்தலில் தொகுதி ஒதுக்கீடு பண்ணாங்க பாருங்க. எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் எதற்கும் அஞ்ச மாட்டார். அந்த கூட்டத்திலே தெளிவா பேசினார். சேலத்துல மிக தெளிவா சொன்னார், நான் எதற்கும் பயப்படவில்லை. திமுக ஒரு வழக்கே போடுதுங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று அந்த வழக்கை நடத்தி தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்தவர் மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள். எனவே அவர்களை பற்றி பேசுவதற்கு திமுக எந்த தார்மீக உரிமையும் பெறவில்லை. அதான் உண்மை. இப்ப நீங்க உதயநிதி அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ திமுக அமைச்சர்கள் இருக்கிற 13 முன்னாள் அமைச்சர்கள் மீது, அதாவது மந்திரி சபையில 3 1 அமைச்சர்கள் மீது இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க. ஒரு அமைச்சர் அதுல இருந்து வந்து சிறையில் வந்திருக்காரு. ஆனா இவர்கள் தான் மத்திய அரசுக்கு அஞ்சி நடுங்கி அவரோட இணக்கமாக கூட்டணி வச்சிட்டாங்களா? காங்கிரஸ் கூட்டணி இல்ல, அதாவது வெளியில பேசுவாங்க பிஜேபி எதிர்த்து, ஆனால் உள்ளுக்குள்ள திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்ன ராஜ்நாத் சிங் அழைத்து வந்து எவ்வளவு நடத்தினாங்க. கருணாநிதி அவர்களை மிக மோசமாக பேசினார் ஒரு காலத்துல. ஆனா அவர் வந்துட்டாங்களா சார்? இல்ல இல்ல, இன்னும் இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இருங்க, கூட்டணியே வைக்காத கட்சி அல்ல திமுக. திமுக வந்து பிஜேபியோட கூட்டணியே வைக்காத கட்சி அல்ல. நீங்க அவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு, குஜராத் கலவரத்துக்கு பிறகு அதை நியாயப்படுத்திக் கொண்டு அமைச்சரை இடம்பெற்றவங்க. அதனால அந்த ஆட்சியை கலைத்தது அதிமுக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். எனவே இவர்கள் சொல்ல குற்றச்சாட்டெல்லாம் மக்கள் மத்தியில பேசுபொருளாக மாற வேண்டும். அதிமுக அடிமையா இருக்கிறாங்க, பாஜகவுக்கு பயப்படுறாங்க, ஈடிக்கு பயப்படுறாங்க என்கிற செய்தியை மக்கள் மத்தியில சொல்லி இந்த அதிமுக என்பது பலவீனமாகிவிட்டது என்கிற செய்தியை சொல்லியே தேர்தலை பலவீனமாக கருதி இவர்களை வந்து வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர இந்த கட்சிக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், மரியாதைக்குரிய நாஞ்சில் மனோகரன் அவர்கள், அவர் திமுக துணை பொதுச் செயலாளர், அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அப்ப இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் அதிமுக குறித்து பேச வேண்டியது இல்லை. எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, எடப்பாடியும் சரி, இன்றைக்கு வரையில் தமிழ்நாட்டு நலனை வருகிற போது மத்திய அரசை மிக கடுமையாக வலியுறுத்துவார். இன்னைக்கு கூட பாருங்க, இந்தி பேச வந்தது உடனடியாக ரியாக்ட் பண்ணாரு. ஏன் கடந்த காலத்தில் ஏன் மத்தியில வலிமையோடு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை எதிர்த்து தேர்தலில் கூட்டணி வேண்டாம் உதவி பெறாங்க? என்ன பயம்? அப்போ பயப்பட செய்வாங்களா? அப்போ இவர்கள் சொல்லுவது வேண்டும் என்று பொய்யான திட்டமிட்ட பொய் பேச்சாளருங்க. ஓகே, கேட்போம் திரு இதயத்துல்லா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த எல்ஐசி விஷயத்துல இந்தி இருக்குன்னு சொல்லும் போது இங்க எல்லாரும் எதிர்த்தீங்க. இன்னைக்கு அதிமுகவும் கடுமையாக அதுக்கு அறிக்கை விட்டுருக்கு. மணிப்பூர் விஷயம் வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அதை பத்தி பேசுறாரு. இன்னமும் அவங்கள வந்து நீங்க பிஜேபி கலர்ல தான் பார்க்க போறீங்களா அப்படின்னு கேள்வி நீங்க கேட்கும் போது அதிமுகவும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நீங்க அதிமுக சொல்லலன்னு சொல்றதுனால அவங்க பதில் சொல்றாங்க. நான் சொல்ல வர்றேன், அதை சொல்லும் போதே மக்களுக்கு புரியுது. மக்கள் கேட்குற மக்களுக்கு தெரியும். 4 ஆண்டுகள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களே எதிர்த்த உதயமின் திட்டத்தை ஆமான்னு எடுத்துக்கொண்டாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு உதயமின் திட்டம் ரத்தாயிடுச்சா? நான் கேட்குற கேள்வி, நான் கேட்கறது நீங்கள் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, அதிமுகவை பற்றி கேட்டீங்க, திமுகவுக்கு போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய நீட்டு ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த நீட்டை எளிதாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு தந்தவர்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் அல்லது ஏடிஎம்க்கு என்ன சொல்லுவோமே, ஏன் அவரை போய் சொல்லியிருப்போம். அதே மாதிரி 15 விழுக்காடுக்கு மேல தமிழர்களுடைய வேலை இல்லை. நான் குறுக்க நான் உங்க 2 பேருக்கு இடையில குறுக்க பேசல, குறிச்சு வைத்துக் கொண்டு பேசுங்கள். நான் சப்ஜெக்ட் பேசுறேன். நான் வந்து கரப்பாம்பூச்சியோ அல்லது 4 காலோ 8 கால பத்திலாம் இப்ப பேச வரல. நான் 4 கால் 8 கால் சப்ஜெக்ட்லாம் நான் பேச வரல. நான் மீண்டும் பேசுவது சப்ஜெக்ட் பேசுறேன். அது பொய்யான மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க காலத்துல தான் உங்க காலத்துல ஒரு நிமிஷம் மணிகண்டன், சாரி ஒரு நிமிஷம் நான் வரேன், திருப்பி உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்க பதில் சொல்லுங்க. ரொம்ப தெளிவா திருப்பி வாய்ப்பு தரேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவா பேசிட்டு வரேன், சப்ஜெக்ட் தான் பேசிட்டு வரேன். நீங்க பேசுங்க. ஐயா நீங்க அவரை விட்டுருங்க, நீங்க பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தா எனக்கு ரிஜெக்ட் பண்ணுங்க, நான் எஜெக்ட் பண்றேன். இதுதான் என்னால செய்ய முடியும். தயவு செய்து கேளுங்க. இது நடந்ததா இல்லையா?
உங்க காலத்துல தான் உதய் வந்ததா இல்லையா, நீட் உங்க காலத்துல வந்ததா இல்லையா, இந்த உண்மையை கூட உங்களால தாங்க முடியலன்னா திரு உதயநிதி இப்படி பேசுறதா நீங்க எப்படி தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சொல்ல வந்ததை சொல்றேன். அவங்க கேட்ட கேள்வி பாஜகவுக்கும் உங்களுக்கும் இன்னும் எவ்வளவுதான் நாங்கள் தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும் தான் நான் சொல்ல வர்றேன். ஆக மக்களுக்கு நன்றாக தெரியும், இந்த 4 ஆண்டுகளிலும் பாஜக அரசு திமுகவுக்கு எதிராகத்தான் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறதுடைய அதிமுகவுக்கு எந்த தொல்லையும் இல்லை. அது வருமான வரி துறையாக இருந்தாலும் அல்லது அமலாக்க துறையாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு கூட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நாங்கெல்லாம் சுத்தம்னு சொல்றாங்களே, அது இல்லைங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். அதனால எந்த கட்சியோட ஆதரவா மறைமுகமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், அதைத்தான் செய்றோம். நீங்க 20 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், அதுக்கு கூட அவங்க பொருத்தமானவர்களான்னு நான் சொல்ல முடியாது. பேசுவதற்கு அந்த கட்சி இல்லை, அது வேற விஷயம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பாஜகவுக்கு உங்களுக்கும் திரைமறைவு ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்க எதுக்காக இப்ப வெளியில வந்தீங்க, அது அந்த காரணமும் அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. நீங்க முஸ்லீம்கள் விரோதமான சட்டங்கள் வரும்போது நீங்க பாஜக முத்தலாக்கா இருந்தாலும் அதே மாதிரி இந்த நம்முடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், தமிழர்களுக்கும் எதிராக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைகளுக்கும் எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கும் நீங்க என்னவா இருந்தீங்க, ஆதரவா இருந்தீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆதரவாக இருந்தீங்க எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணிங்கிறது இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸோ திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ சரியா இருக்காங்க. பிரச்சனை எங்கே இருக்குது, இன்றைக்கு பிரச்சனை என்ன எங்கே இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கும் நீங்க தாவாக்காவை கூப்பிடுறீங்களா அல்லது சீமானை கூப்பிடுறீங்களா அல்லது வேற யாரையாவது வரணும், அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. எப்படியாவது இந்த கட்சியை பலப்படுத்தி அடுத்த முறையும் எதிர்கட்சி தலைவராக வரணும். ஏன்னா உங்க கட்சி தலைவர் ஒருத்தர் இன்னைக்கு திருச்சியில் பேசியிருக்காரு, நாம் இப்படி இருந்தால் மீண்டும் ஆட்சியை மட்டும் முடிக்க முடியாத எதிர்கட்சியும் வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பேசியிருக்காரு. நான் பேசல, அதனால நான் சொல்றேன், நீங்க அதிமுகவை தம்பி குழந்தை வேலும் சரி, ரவி குழந்தை வேலும் சரி, நம்முடைய அன்பு சகோதரர் மணிகண்டனும் சரி, அதிமுகவை எப்படி வளர்த்து எடுப்பது அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். ஓகே திரு மணிகண்டன். ஒண்ணு அண்ணன் சொல்றேங்க, காமராஜர் குறித்து படுமோசமா திமுக நிர்வாகி பேசும்போது மாணவன்ல ஒரு தலைவர் திருச்சி வேலுச்சாமி பதில் சொன்னார். யாராவது பேசுனீங்களா? ஏற்கனவே காமராஜரை எவ்வளவு நீங்க சொன்ன வேற எந்த கட்சிக்காரரு இல்ல அவரை தவிர யாராவது பேச முடியுங்களா? அப்படி கிடையாது. எங்க கட்சியில ஒரு ஸ்போக்ஸ்பர்சன் பேசுற உங்கள மாதிரி ஒரே நாள்ல திரு உதயகுமார், செல்லூர் ராஜு, அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி ஒரு விஷயத்தை 4 பேர் பேசுற வேலை எங்கள்கிட்ட கிடையாது. ஜெயக்குமார் அதுவும் ஆளாளுக்கு விதவிதமா பேசுற வேலை எங்கள்கிட்ட கிடையாது. எங்கள்ல திருச்சி வேலுச்சாமி பேசினா அது காங்கிரஸ் உடைய குரல். அந்த குரலுக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு. அதனால எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒருத்தர் பேசினாலே அது 100 பேர் பேசுற மாதிரி. ஒரு நிமிஷம், நீங்க மூத்த தலைவர், அதாவது உதயமின் திட்டம் பற்றி நீ சொன்னீங்க இல்லையா, அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கமணி அவர்கள் மிக தெளிவாக அதை குறித்து விரிவா சொல்லியிருக்காரு. நான் அதை சொன்ன நேரம் ஆயிரு, எழுதி வச்சுக்க நேரம் ஆயிரு. ஆனா இது என்ன பிளஸ் மைனஸ் தயவுசெய்து படிச்சு பாருங்க. ஒண்ணு. இரண்டாவது, நீட்டை பத்தி சொன்னீங்க. நீட்டை யாரு ஆட்சியில வந்தது பாருங்க. தயவுசெய்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருக்கிற போதுதான் வந்ததா இல்லையா? எப்படி சொன்னீங்க? இல்ல எங்க நீட் நாடாளுமன்றத்துல பதிவா இருக்குது. திரு காந்திச்செல்வன் அவர்கள் அமைச்சராக இருக்கிற போதுதான் அந்த சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டதா இல்லையா? அப்ப எப்படி ஆட்சி சொல்றீங்க? கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. ஆனா தேர்வு நடந்தது எப்போன்னு கேக்குறாங்க. தேர்வு நடந்தது நேரத்துல 12ல 13ல கிடையாது, 14ல கிடையாது, 15ல கிடையாது, 16ல கிடையாது. ஏன் 17க்கு வந்ததுன்னா இந்த கேள்வி. திமுக ஆட்சியிலையும் வரல, ஜெயலலிதா ஆட்சியிலையும் வரல. நீட்டு மத்த மாநிலங்கள்ல நீட்டு வந்துச்சு, தமிழ்நாட்டுல ஏன் இல்ல? நீங்க நினைச்சிருந்தா நாங்க உங்களை இப்படி எல்லாம் ஆதரிக்க
சாதிக்கிறமே இந்த நீட்டை தமிழ்நாட்டுக்கு விளக்க கொடுங்க பிரதமர் மோடி நீங்க கேட்டிருக்க முடியும். ஆனா நீங்க கேட்கல. ஏன்னா உங்க மேல பல வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகள் காரணமாக பயந்துகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பயப்படுறீங்க என்பதுதான் உண்மை. அதனால துணை முதல்வர் சொல்றாரு நீங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல இது வந்து மேடம் ஒரு நிமிஷம், உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீட் பிரச்சனை போய் அது வந்து தீர்ப்பா வந்தது. இரண்டாவது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த தலைவர் சிதம்பரத்துடைய துணையார் அம்மா நரடி அவர்கள் தான் நீதிமன்றத்துல வழக்காடினாங்க. யாருக்கு? அரசு தரப்பு சார்பாக. அவ என்ன சொன்னாங்க? நீட் ரத்து என்பது வாய்ப்பேன்னு சொன்னாங்க. திரு கார்த்தி சிதம்பரம் எம்பியும் அதே கருத்து சொன்னாங்க. அது யாரோட கருத்து? காங்கிரஸ் கருத்தா வேற கட்சி கருத்தா? அப்படி ஏன் பொய் சொல்றீங்க? திரு அன்வர் ராஜா அவருடைய கருத்து பாராளுமன்ற உறுப்பினராக அதிமுக ஒரு கருத்தை சொல்றாரு. அதிமுக கட்சி ஒரு கருத்தை சொல்றது. இது அரசியல். அவங்க ஒரு வழக்கறிஞர். அவங்க கட்சியில எந்த வித உறுப்பினரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு நன்றாக தெரியும். பாஜக அமைச்சராக இருந்தா கூட ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக வாதாடுவார். அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தாலும் வழக்கறிஞர்களே செஞ்சாங்க. ஆனா உங்க கட்சியில திரு அன்வர் ராஜா அதிகாரப்பூர்வமா எம்பியா இருந்து அன்றைக்கு திரு மோடி அவர்கள் சட்டம் எதிராக நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஓபிஎஸ் சரியான பிஜேபிக்கும் எந்த வேறுபாடும் இல்ல. தமிழ்நாட்டுல திமுக பயன்படுத்தி பதவி கட்டணத்தை தாண்டி காங்கிரஸே தேஞ்சு கட்டணமா மாறிடுது. நீங்க அதிமுக பேசலாமா? காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு 25 தொகுதி எப்படி சுருங்கி போச்சு காங்கிரஸ் பாருங்க. காங்கிரஸ் நிலைமை என்ன அதை யோசிக்க போதில்லை. அதிமுக நம்ம பேசலாம். காங்கிரஸ் கட்சி திமுகவின் தயவுல வாழ்வதோடைய சுயம்பை இழந்து விட்டது. அது தயவுசெய்து புரிஞ்சுங்க. சார் 46% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி இல்லாமலே கூட்டணியில இருக்கிறீங்கிறதா இப்ப பிரச்சனை. காமராஜர் இருக்க போது 46% வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு வெறும் 4% வாக்கு வாங்கி குறைஞ்சது உங்க வாக்கு சதவீதம் என்ன? இன்னைக்கு உங்க வாக்கு சதவீதம் என்ன? இதுவரை என்னைக்காவது நீங்க அதாவது பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க டெபாசிட் இழந்துட்டீங்களா? கன்னியாகுமரியில இருந்து தமிழ்நாட்டுல 12 இடங்கள்ல நீங்க டெபாசிட் இழந்துட்டீங்க. இந்த அதிமுக வேற, எம்ஜிஆர் அதிமுக வேற. அதையும் புரிஞ்சுக்கங்க. நீங்க பேசும்போது ஒரு கையை நீட்டும் போது, ஒரு விரலை நீட்டும் போது உங்களுக்கு எதிராக 3 விரல் இருக்கிறத ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சார் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எந்த பலனும் இல்ல. மேல இருக்கிற 10 பேருக்காக காங்கிரஸ் கட்சியுடைய சுயம்பையெல்லாம் அடமானம் செய்த உண்மை. எந்த காங்கிரஸ் கட்சியோட உண்மையா இருக்க பாருங்க. தொண்டர்கள் கூட வீணா போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியே அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அதிமுக பேசுறீங்களே. அதிமுக இன்றைக்கும் 66 எம்எல்ஏ வச்சுட்டாங்க சார். ஆனா காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? 2019 அடுத்து வருவாங்க பாருங்க. உங்க ஓட்டை எடுக்கிறதுக்கு தான் திரு விஜய் வந்திருக்காரு, திரு சீமான் இருக்காரு. உங்க ஓட்டு பரிதாபமா போகுது. அதை நீங்க சரி பண்ணுங்க. காங்கிரஸ் உங்களுக்கு காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. முக்கியம். நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா இல்லையான்னு உங்க கட்சி தலைவர் இன்னைக்கு திருச்சியில பேசியிருக்காரு. நாம இந்த நிலைமையில இருந்தா இதை விட மோசமான சூழ்நிலைக்கு போகும். அது எதை கருத்து சொல்றாரு? விஜய் வந்ததுனால சொல்றாரு அல்லது சீமான் இருக்கிறதுனால சொல்றாரு? இன்னும் பாஜக உங்களை விட வேகமான கட்சியா மாறி இருக்கு. இன்னைக்கு உங்களால பேச முடியும். மீண்டும் அண்ணாமலை வந்து அவங்களால பேச முடியாது. அண்ணாமலை அடக்கி வாச்சீங்க. அப்ப நீங்க எதிர்க்கட்சி கூட இல்ல. அன்னைக்கு பாஜக தான் எதிர்க்கட்சி. இதையும் யோசனை பண்ணிக்கங்க. டாக்டர் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கொடுங்க. நீங்க அவர்ட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஏதாவது பாப்பேன்ல. நீங்க முதல்ல எனக்கு கொடுத்த மாதிரி அவர்ட்ட கொஞ்சம் பர்மிஷன். பொங்கலூர் மணிகண்டன் ஷோ நினைக்கிறேன். நீங்க அவரு ஷோ பேர் மாத்திடலாம். பொங்கலூர் மணிகண்டன் ஷோ. அப்ப இவர் என்ன பண்றது? பேசுங்க டாக்டர். அதாவது அண்ணன் குழந்தைவேல் ஆகட்டும், பொங்கலூர் மணிகண்டன் ஆகட்டும், அவங்களுடைய ஆதங்கம் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனா நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அம்மையார் ஜெயலலிதா
பறைசாற்றி கொண்டிருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு சின்ன பின்னமாகி பாஜகவின் ஒரு இதாக வந்து கைப்பாவையாக உட்காந்துருட்டு அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி போயிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி 14 இதில் வந்து 4வது இடத்துலையும், கன்னியாகுமரியில் 4வது இடம், 7 தொகுதியில் டெபாசிட் காலி. இந்த மாதிரி போன இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மக்களிடமும் இல்லை, கட்சிக்காட்டிலும் இல்லை, ஒரு ஆற்றாமையிலையும் இருக்கும்போது சார் இருங்க அண்ணன் திடீர்னு பேசும்போது என்ன சொன்னார் ரவி அண்ணன், முதல்வர்கள் வந்து துண்டு சீட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க, எங்கள் எடப்பாடி அவர்கள் பேசுவார் சொல்லும்போது சிரிப்பு வருதுண்ணே. உங்கள் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ பெரிய A4 சீட்டு கத்தையா ஸ்டாப்லர் அடிச்சு அப்படியே கேமரா திருப்பி அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் வேற பண்ணிக்கிறாரு பச்சையில். நம்ம இந்த ஸ்கூல் பசங்க படிக்கும்போது ஹைலைட் பண்ணுவாங்கல்ல, அதை வேறு பண்ணிக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. அது நான் தினம் பார்க்கும்போது என் குழந்தைங்க சிரிக்குது. காரணம் என்னன்னா, அதை பேசுறதுக்கான எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒரு சில விவரங்களை, ஒரு சில டேட்டாவை புள்ளி கூட மாறிடக்கூடாது என்பதற்காகத்தான் சில விஷயங்களை அவர் பார்த்து படிக்கிறார் என்பது இன்று நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் கூட தெரியும். அதை தெரியாம ஒரு எதிர்க்கட்சியாக நீங்க பேசுறது அவலம். அதே மாதிரி அண்ணன் பேசும்போது அப்பப்போ எங்கள் இதில் வந்து 13 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது, ராஜ்நாத் சிங்கை ஏன் கூட்டு வந்தீங்க? வழக்கமாக இவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க மேடம். கலைஞர் கூட ஒரே இதில் இருந்த ஒரு அமைச்சர் இருந்தாலும் ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து பல தடவை சொல்லியாச்சு. அதே மாதிரி பேசும்போது வந்து பாபர் மசூதி பேர் டப்புன்னு இழுத்துட்டு போனார் யார், நம்ம பொங்கல் மணிகண்டன். ஏன்னா மறந்துட்டீங்க போல, அதிமுகலிருந்து 2000 பேரை கரசேவைக்கு அனுப்புனது உங்க அம்மையார். இது வரல, நியூஸ்ல இருக்குது, செய்தித்தாள்கள் இருக்குது. நான் பேசலாமா? சரிங்களா? அதாவது 2000 பேரை அதிகாரப்பூர்வமா அதிமுகலிருந்து கரசேவைக்கு அனுப்புனது உங்க அம்மையார். இது வரலாறு. அதே மாதிரி இப்போ வந்து RN ரவி அவர்கள் தெளிவாகி விட்டார். அதான் இவங்களுக்கு இன்னொரு பெரிய அடி. அதுதான் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்தார். யாரால மேல வழக்கு இருக்கோ விசாரிக்க ஆரம்பிங்க, யாரையும் விட்டுறாதீங்க அந்த பக்கம் ADMK போன்னு சொல்லிட்டார். இப்போ அது வேற, தொடர்ச்சியா இவங்க மேல் உள்ள வழக்குகள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் இன்னைக்கு நியூஸ்ல பார்த்த மாதிரி எடப்பாடி அவர்கள் கோர்ட் வாசலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே நம்பிக்கை இல்லாத நிலைமை. சார் ஏன் பதட்டப்படுறீங்க? அதிமுக வழக்கம் தானே கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போறது. இருங்க, பதட்டப்படாதீங்க. மேடம், தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவா கேட்கிறேன். பன்ஹாரிலால் புரோஹித் ஒருத்தர் இங்க இருந்த இவங்க ஆட்சி நடத்தும் போது அவர் ஏதாவது இந்த மாதிரி தன்னிச்சையா செய்யும் போது எதிர்கட்சியாக துணிந்து நின்று கருப்பு கொடி காட்டி அவருக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணிருக்கிறோம். RN ரவி இவ்வளவு சேட்டை பண்ணார். அதிமுக ஒரே தடவை கருப்பு கொடி காட்டியது, எதிர்கட்சியாக தெருவில் நின்றது, எதிர்கட்சியாக போராடியதுன்னு மார்த்தட்டு சொல்லிடட்டும் பாப்போம் எங்களுக்கு 2 பேரும். அதுக்கும் இவங்க விட எடப்பாடி சொல்லிடட்டும் ஏதோ ஒரு மேடையில், அதுக்கும் துணிவு இல்ல, அதுக்கும் திராணி இல்ல. மொத்தத்தில் லாஸ்டா ஒண்ணுதான், இவர்கள் இவ்வளவு தூரம் வந்து இழிவாக பேசுறாங்களே எங்களுடைய துணை முதல்வர்களை. அவர் சிறுபன்கிறாரு, இன்னும் பத்தல, அவர் முதிர்ச்சி இல்லை, அனுபவம் பத்தலை, எடப்பாடி வயசு தான் இவர் அனுபவம், இதெல்லாம் இருக்கட்டும் சார். ஆனால் அவருடைய மனசு பாருங்களேன், நீங்கள் செதறிடக்கூடாது, நீங்கள் சின்ன பின்னமாயிடக்கூடாது, அதிமுக மீண்டும் வளரணும், மீண்டும் எதிர்கட்சியாக ப்ராப்பராக உங்களுடைய கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் நிற்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த இது கூட உங்களுக்கு இல்லை. அவரை நீங்கள் தூற்றுவதால் நீங்கள் வளரப்போவதில்லை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அவர் மிக தெளிவாக சில விஷயங்களை அதிமுக எடுத்துரைக்கிறார். அந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் நல்லது. இல்லாவிட்டால் அண்ணாமலை மீண்டும் வருவார், அண்ணாவை பற்றி பேசுவார், அம்மா ஜெயலலிதா பற்றி பேசுவார், எம்ஜிஆர் பற்றி பேசுவார். நீங்க வாய் மூடி மௌனியா இருக்க வேண்டியதுதான். திரு ரவி குழந்தைவேல், அதாவது இவர் இவ்வளவு பேசுறாரு, கருணாநிதி அவர்கள் எத்தனை முறை வென்றார், எத்தனை முறை தோற்றார்னு அவரால் சொல்ல முடியுமா? என்ன எத்தனை முறை வென்றார் நீங்க சொல்லுங்க. புரியல. என்ன இது? அவர் நின்ற எலெக்ஷன்லாம் ஜெயிச்சாரு. இல்ல, நீங்க பேசும்போதெல்லாம் நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணேன். ஒரு நிமிஷம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு தலைவர் தன்னுடைய நெடுநாள நண்பரான கருணாநிதிக்காக எத்தனை விதமான தியாகங்களை செய்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளிவராத பல உண்மைகள் இருக்கிறது. அந்த உண்மைகள் வெளிவரும் பொழுது மிக அதிர்ச்சியாக இருக்கும்.
ஆனா அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தாம கௌரவமாக உங்களை நடத்தினாருங்கிற சரித்திரத்தை உங்கள் தலைவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணா நகரில் அவர் தோற்றாரா இல்ல ஜெயிச்சாரா அப்படிங்கிற சரித்திரம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரியா? அந்த பெருந்தன்மை வந்து அண்ணா திராவிட இன்னைக்கு வாங்க திராவிட பாரம்பரியத்துல வந்த தலைவர், இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். திராவிட பாரம்பரியத்துல வந்த ஒரு தலைவர் தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக என்ன விஷயம் நடைபெற்றது, என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும், சரித்திரம். சரிங்களா? அப்படிப்பட்ட உயரிய சரித்திரத்தை உடையவர் தான் புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு சாட்சி உயிரோடு இருக்கிறார். சரிங்களா? பேசினாருன்னா நீங்க வந்து சார் அண்ணாமலை மேட்டர் எல்லாம் விட்டுருங்க சார். பாதி கூட அவருக்கு இருக்காது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், எங்க கட்சியோட அனுபவத்திலே இப்ப வயசுலயும் பாதி கூட இருக்காது. நான் என்ன சொல்றேன், உங்க தலைவரோட சரித்திரம் எங்களுக்கு தெரியும். உங்க தலைவர் வந்து அண்ணாமலை நகர்ல எப்படி ஜெயித்தாரா தோத்தாரா, புரட்சி தலைவர் என்ன பண்ணினாரு, உங்க தலைவர் அடுத்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாரா தோத்தாரா, அம்மா என்ன பண்ணினாங்க, தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா, சிறு வயசு வேட்பாளர்கிட்ட எப்படி தோத்தாங்க, உங்களுக்கு இல்ல பர்கூர்ல இருந்து எப்படி விரட்டடிக்கப்பட்டாங்க. சார் நான் என்ன சொல்றேன், ஒரு சீரியஸான மேட்டர் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து நீங்க சீரியஸா சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்க தலைவர் உங்க தலைவர் என்னுடைய தந்தையை தோள் மேல் கை போட்டு குழந்தைன்னு அழைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அவருக்கு உறவு இருக்கு. சரிங்க சார். பொய்யான்னு சார் இருங்க, தெரிஞ்சுட்டு பேசுங்க. உங்களுக்கு அந்த உறவு உண்மையா பொய்யாங்கிறத போய் நீங்க துரைமுருகன் கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. நான் கேட்டு எதுக்கு சார், நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. நீங்க விஷயத்துக்கு வாங்க. அப்படி இருந்தா போட்டு இவ்வளவு பேசுறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அரசியல் சரித்திரம் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இதெல்லாம் அரசியல் அறிவு உங்களுக்கு ரொம்ப அதிகம். விஷயத்துக்கு வாங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க அரசியல் அறிவு அதிகமா இருக்கு, உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல யூ ஆல்ரெடி மேட் யுவர் பாயிண்ட் சார். நீங்க எம்ஜிஆர் பத்தி சொல்லி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு விஷயத்துக்கு வாங்க. இன்னைக்கு விஷயம் நான் தான் சொல்றேன்னா, அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு துண்டு சீட்டு இல்லாம பேசுறது இல்ல. அவர் அந்த அளவுல தான் இருக்காரு. அவர் எடப்பாடியாரையும் சொல்றாரு. எடப்பாடியார் வந்து சாதனைகளை வந்து தான் வந்து எந்த பேப்பர் இல்லாம மேடையில வந்து நான் நேருக்கு நேர் விவாதிக்க தயார்னு சொல்லிட்டாரு. 20 பேஜ் வச்சு பேசினாரு அப்படின்னா நாங்க ஓபனா கிளியர் கட்டா சொல்றோம்ல சார். நீங்க எந்த துண்டுச்சிட்டு இல்லாமல் நாங்களுடைய எங்களுடைய ஆட்சி எடப்பாடி போய் சொல்லிட்டு போவார் என்ன வேணாலும், நாங்க அப்படி சொல்ல முடியுமா? ஆட்சியில் இருக்கோம்ல, அவர் என்ன போய் சொல்லிட்டு போயிடுவாரு. உங்களை கேள்வி அந்த மாதிரி நாங்க இருக்க முடியுமா? இல்லன்னா உங்களை யார் சார் கேள்வி கேட்க போறா? நீங்க மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தீங்களா, அப்பெல்லாம் யாராவது உங்களை கேள்வி கேட்டாங்களா? சொல்லுங்க. எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, நீங்க ஓடி ஒளிஞ்சீங்க. ஏன் சார் அவரு ஏதாவது போய் சொல்லிட்டு போவார் சார் உங்க எடப்பாடி? அவருக்கு என்ன இருக்கு? ஆட்சியில கிடையாது, ஆட்சி ஒழுங்கா இல்ல. பாருங்க, ஆத்தன்டிக்கான ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், ஒரு 1.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கத்தோட தலைவரா இருக்காரு. நீங்க யாரு வேணா என்ன வேணா செஞ்சுட்டு போறான்னா அப்ப உங்க கட்சிக்கு எதிர்கட்சி யாரு? அத சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியல, அது நாங்க தெளிவா தான் இருக்கோம். உங்களுக்கு தான் தெரியாம இருக்கீங்க யார் எதிர்கட்சின்னு. அதிமுக தான் தெரியாம இருக்கு. தலைவரை வந்து எங்க தலைவரை சந்தித்து நேருக்கு நேர் விவாதம் பண்ண தயாரான்னு கேட்டா, ஒரு திராவிட கட்சியில பிறந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் சார்? எங்களுடைய திராவிட இளவரசரை அனுப்பி விடுவோம் சார் உங்ககிட்ட. தைரியம் தான் பேசுங்க, தைரியம் தான் பேச சொல்லுங்க. உங்களுக்கு திராவிடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எங்க தலைவர் உங்களுக்கும் திராவிடத்துக்கு சம்பந்தமே இல்லையா? முதல்ல சார் எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கோம். அவருடைய அனுபவம் தான் உங்களுடைய இளவரசர் வயசு இந்த கதையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பேசாதீங்க. என்ன வேணா வச்சுக்கோங்க. அதாவது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. டாக்டரா சொல்றேன், அறிவுக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இத முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு சின்ன பையன் தான் செஸ் விளையாடி கிராண்ட் மாஸ்டர் ஆகுறாரு. எடப்பாடி வயசானவங்க போய் ஆக முடியாது. இந்த கதெல்லாம் விடாதீங்க, இந்த கதெல்லாம் இங்க விடாதீங்க. சரிங்களா? இந்த கதெல்லாம் இங்க விடாதீங்க. வயசு அனுபவம் இதெல்லாம் எடுபடாதீங்க. இல்ல செஸ் விளையாடுறதுனால நாட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்ல, ஆட்சி கிடையாது. அது நீங்க சொன்னதுக்காக பதில் சொன்னேன் சார். வயசை வந்து கொண்டு வரக்கூடாது. 70 வயசு ஆனவர் தான் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் கிடையாது. இத முதல்ல தவறு. அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல துறை கொடுத்திருக்கலாம்ல. என்ன துறை கொடுத்தாங்க? விளையாட்டு துறை தானே முதல்ல உங்க இளவரசருக்கு கொடுத்தாங்க. ஏன்னா விளையாட்டு பிள்ளைக்கு விளையாட்டு துறை தானே கொடுக்க முடியும். விளையாட்டு பிள்ளை மாதிரி இந்த மாதிரி பேசுனா சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்கிறது இல்ல, நானே எதுவும் சொல்றது இல்ல. நீங்க வந்து 4 நிமிஷத்துல சீஃப் மினிஸ்டர் ஆன ஆளு, நீங்க இருப்பீங்க. 4 நிமிட முதல்வர் உங்க ஆளு, 4 நிமிட முதல்வர் உங்க ஆளு. முதல்வரும் சார் நான் என்ன சொல்றேன்,
எங்கள் பக்கம் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த எம்எல்ஏக்கள் இருக்கிற அடிப்படையில வந்து எங்களுக்கு முதலமைச்சரா ஆகிற தகுதி இருக்கு. நாங்க தகுதியில வந்து அது முதலமைச்சர் ஆகிறோம். உங்களை மாதிரி நாங்க வந்து மைனாரிட்டி அரசாங்கத்தை இருந்துட்டு எல்லாரையும் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் நீங்க அரசியல் பண்ணினீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நாங்க அரசியல் பண்ணல. இப்போ இந்த கெஞ்சி இந்த வேலை வேண்டாம், உங்க கூட யாரும் வரலங்கிறது தெரியுது, அந்த ஆதங்கம் புரியுது. 1% ஓட்டுக்குள்ள கூட வரல, மெகா கூட்டணி அமைய முடியல, தொடர்ந்து நீங்க ஆண்ட பாரம்பரியம் நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க, ஆதங்கத்துல இருக்கீங்க. ஓகே, இல்ல ஆட்சி முடிக்கணும். ஆட்டம் போடுவீங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவரும் அறிந்தது. ஓகே, அதனால இன்னும் 1 வருஷம் தான் டைம் இருக்கு. 1 வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அரசு ஊழியர்கள்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுப்பேன்னு சொல்லி இப்பவே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. நிறைவு கருத்து நீங்க சொல்லலாம். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. மேக்கிங் an open appeal only to you. ஓகே, திரு ரவி முடிங்க. உங்களோட ஃபைனல் வாய்ப்பு ஒரு வரிதான், வேற நேரம் இல்ல. விரைவில் வரப்போகிறது, தேர்தல் வரப்போகிறது. மிகப்பெரிய கூட்டணியோடு மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்ற போகிறது. எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் விரைவில் அமரப் போகிறார். இந்த காட்சியை மக்கள் காண போகிறார்கள். அதை பொறுத்திருந்து எல்லாரும் பாருங்க. நன்றி. திரு இதயத்துல்லா ஒரு வரி. ரொம்ப முந்தைய ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல கேட்டீங்க. இப்போவும் சொல்கிறேன், அன்னைக்கு ஃபாக்ஸான் தொழிற்சாலையாக இருக்கட்டும், நோக்கியா தொழிற்சாலையாக விரிவாக்கம் பூரா வெளியே போனது அவங்க ஆட்சியில். அதே மாதிரி உங்களுக்கு செயின்ட் கோபின், இப்படி பல தொழிற்சாலையுடைய வளர்ச்சி, மகேந்திரா பல போயிருச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர்றாங்க. செமிகண்டக்டர் குஜராத்தில் கொண்டு போய் பிரதமர் மோடி அமித்ஷா கொண்டு வந்தாலும் நீங்கள் ஃபாக்ஸானில் கொண்டு வர்றாங்க. நான் சொல்வது, தலைவர் கலைஞரை பற்றி அவர் சொல்லும்போது இதுவரை இந்தியாவில் ஒரு முறை கூட தோற்காதவர் என்பது உலகறிஞ்ச விஷயம். ரெக்கார்டிக்கெல்லாம் நான் சொல்கிறேன். அடுத்து எங்கள் தலைவர் உம்மன் சாண்டி. அதனால் ஒரு நண்பர்னு சொல்லிக்கிட்டு இதை வார்த்தை சொல்லக்கூடாது. இப்போ என்னை கலைஞர் நண்பர் தான் கூப்பிடுவார், உங்கள் தந்தையும் நண்பர் தான் கூப்பிடுவார். அப்படி இருக்கும்போது அந்த நண்பரை பற்றி நீங்கள் தவறான தகவல் சொல்லக்கூடாது. அது அவர் ஜெயிச்சாரா இவர் ஜெயிச்சாருன்னு தேர்தல் கமிஷன் சொன்னாதான் வெற்றி, இல்லைன்னா வெற்றி இல்லை. ஓகே, நன்றி. தேங்க்யூ. திரு மணிகண்டன் நிறைவு கருத்து ஒரு வரிதான். ராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு முக்கியம் என்பதை உணர்ந்த எடப்பாடியார் அவர்கள் கடந்த கால ஆட்சியில, இப்ப நீங்க சேலத்துல வந்து கூட அந்த காவிரி உபரி நீர் திட்டத்தை, அதாவது 100 ஏரிகளுக்கு நீரேற்று திட்டம் மூலமாக விவசாயிகள் லட்சக்கணக்கில் பயன்படுறாங்க. அந்த விழாவில புள்ளிவரமா சொன்னார். அதற்கு பதில் சொல்வதற்கு தைரியம் இல்லாம திமுக வேண்டுமென்றே பொய்யான தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி கொச்சைப்படுத்துறாங்க. ஒண்ணு இல்ல, திமுக தேர்தலை கையில் வச்சுக்கிறேன், இதுல பாருங்க 25% நிறைவேற்றல. ஆனா பொய்யான வார்த்தைகளை திமுக பயன்படுத்திக் கொண்டே வருகிறது. 2026 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், இதெல்லாம் முடிவு வருங்க. தேங்க்யூ. அதாவது காவிரி சிறப்பங்க பத்தி சொன்னாரு. அவங்க ஆட்சியில ஒரே ஏரியை தான் அவங்க வந்து இது பண்ணாங்கிறது ரெக்கார்டிக்கலா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 57 ஏரிகளை வந்து காவிரி சிறப்பங்க மூலம் வந்து திமுக ஆட்சி பண்றது அங்க உள்ள மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மீண்டும் சொல்றாங்களே எதிர்கட்சியா வருவோம்னு. ஜனநாயகத்தில் என்ன வேணாம் நடக்கலாம் என்பதை நம்பும் கட்சி திமுக. முக்கியமா சொல்றேன், இந்த ஆட்சியில எனக்கு தெரிந்து உலக வரலாற்றிலே ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம போயிட்டு இருக்கு. இதை இவங்களால தாங்க முடியல. எந்த வகையிலையும் திமுக ஆட்சியை குறை சொல்ல முடியல. இப்ப எதுவெல்லாம் முடியும் அதில் முயல்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். This is the government for the people. People are very clear. என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்க பார்ப்பாங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சியோட தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி.